இதெல்லாம் அந்த யாழினி பேய் பண்ற வேலைதான் தம்பி. நீ செத்துற. என்ன சக்தி, மூச்சு விட முடியலையா? நீ துடிச்சு சாகிறத என்னால பார்க்க முடியல. சீக்கிரம் செத்துரு, செத்துரு, செத்துடா. நீ செத்தாதான் லக்ஷ்மி அக்கா பாதுகாப்பா இருப்பாங்க. அப்பதான் ரிஷிய கல்யாணம் படிப்பாங்க. என்னோட ஆத்மாவும் சாந்தி அடையும். நீ செத்துரு, செத்துடா, செத்துரு, செத்துரு. துரோகத்தோட வலி மரணத்தை விட கொடுமையானது. ஆனா அந்த ரெண்டையும் நீ எனக்கு கொடுத்த, அதை நான் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன். ஆனா நான் உனக்கு கொடுத்தது மரணங்கிற ஒரே தண்டனை தான். எனக்கு துரோகம் பண்ண தெரியல. ஏன்னா என் காதல் புனிதமானது. நீ எனக்கு துரோகம் பண்ணி சாகடிச்சாலும் உன் கூட வாழ்ந்த அந்த நினைவுகள்லாம் என் ஆத்மாக்குள்ள அடங்கி இருக்கு. எப்படா, எப்படி எப்படி உனக்கு காதல் போய் காமம் வந்துச்சு? உன் மனசுல அணு போய் எப்படி எப்படி லக்ஷ்மி வந்தா? ஒவ்வொரு நொடியும் உனக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்து என்ன உனக்கே எதிரியாக்கி உன்னை அழிக்க வச்சுட்டியடா. உன்னையே இப்படி அழிக்க வச்சுட்டியே. எப்போ உனக்கு ஒருத்தி மனைவியா வந்தாலும் அப்பவே உன் மனசுல இருக்கிற பழைய காதல் அழிஞ்சு போயிருக்கணும். லக்ஷ்மி உன் அண்ணனோட மனைவி. அன்னைக்கே உனக்கும் லக்ஷ்மிக்கும் இருந்த காதல் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நான் அழிஞ்ச காதல தேடுற? மனைவிய உண்மையா நேசிக்கிறவன் மொத்த பொண்ணுங்களை தாயாவும் சகோதரியாவும் பார்க்கணும். அதுதான் நீ எனக்கு கட்டின தாலிக்கும் உன்னை நம்பி வந்த மனைவிக்கும் நீ கொடுக்கிற மரியாதை. அது புரியாம வாழ்ந்தா நீ மட்டும் இல்ல, அப்படி புரியாம வாழ்ற ஒவ்வொருத்தனும் சாக வேண்டியவன் தான். சீக்கிரமா நான் உன்னை சாகடிக்க மாட்டேன்டா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ மரண வேதனையை அனுபவிச்சு சாகணும். அப்படிதான் சாகடிப்பேன். என்ன இதெல்லாம்? நாம அணுவை எப்படியெல்லாம் கொல்லணும்னு நினைச்சு பார்த்தோமோ அப்படியே நடக்குது. அப்ப அணு செத்து என்ன சாகடிக்க யாழினி உடம்புல வந்து
என்ன சாகடிக்க போறாளா? இல்ல இல்ல இல்ல, நான் லக்ஷ்மியோட வாழணும். சாகக்கூடாது, சாகக்கூடாது. நான் சாக மாட்டேன். பேயாவது பூதமாவது. வேலை யாழ்னி இங்கதான் இருப்பாளோ? குளிச்சிட்டு இருக்கிறப்பவே கொல்ல பார்த்தவ இப்போ ராத்திரி தூங்குறப்ப என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல யாழ்னி எங்க இருக்கான்னு பார்க்கணும். சக்தி, நீதானா? நான் போன் பேசிட்டு இருந்தேன். இந்த பக்கமா யாரோ போற மாதிரி இருந்துச்சு. வந்து பார்த்தா நீ உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்க? தூங்கல? தூக்கம் எங்க வருது? அந்த ரூம்குள்ள போகவே முடியல. என்ன சக்தி இப்படி சொல்ற? இல்ல, அங்க உட்கார்ந்தா நின்னா படுத்தா அனுவோட ஞாபகமாவே இருக்கு. அவ பேசினது பழகுனது அதை தவிர வேற எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அப்படிதான் சக்தி இருக்கும். நாம தான் அதை ஓவர் கம் பண்ணோம். என்னால முடியல. நீங்க எப்படி இருந்துட்டீங்க? கடைசியா அவ எனக்கு வாழணும் போல இருக்குன்னு ஆசைப்பட்டா. அந்த ஆசையை என்னால நிறைவேற்ற முடியலங்கிற வருத்தம் என்னை போட்டு கொள்ளுது. ஒரு சில நேரம் செத்துடலான்னு கூட தோணுது. சக்தி, என்ன பேசுற? இதுவும் கடந்து போகும்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி குழம்பிட்டு இருக்க? அதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் சக்தி, அழாத சக்தி. என்ன உங்க 2 பேருக்கு தூக்கம் வரலையா? பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லம்மா, சக்திக்கு அனு ஞாபகமாவே இருக்கான். இருக்கும் இருக்கும், ஒன்னா வாழ்ந்தவராச்சே. அதான் தம்பியால மறக்க முடியல. சக்தி, இப்படி அணுவே நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. போய் தூங்கு. தூக்கம் தான் ஒரு மனுஷனோட ஆரோக்கியம். நீ ஆரோக்கியமா இருந்ததானே எல்லாமே பண்ண முடியும். யாழ்னியை வளர்க்குற பெரிய பொறுப்பை உங்ககிட்ட தான் விட்டுட்டு போயிருக்கா. யாழ்னி அவ என் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன். போய் படுத்துக்கோ. தம்பி, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். நீங்களும் போய் தூங்குங்க. பயப்படாதீங்க. போங்க தம்பி, போங்க. லக்ஷ்மி ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறா? நான் இவ்வளோ ஓப்பனா சொல்லி கூட அவ ஏன் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிறா? உள்ள வந்து படுத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவனா குறைஞ்சா போயிடுவா. ஒருவேளை யாழ்னே இருக்காங்கிறதுனால யோசிக்கிறாளோ? அவளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது.
ரிஷி வாங்கி கொடுத்த புடவை இல்ல, லக்ஷ்மி தேவதை மாதிரி இருக்காங்கன்னு நான் சொன்னத உன்னால பொறுக்க முடியலல்ல. அதனால தானே நீ இந்த புடவையில ஓட்ட போட்ட. என்ன சாகடிச்சதால நீ லக்ஷ்மிய நெருங்கலான்னு நினைக்கிற. நான் செத்தாலும் லக்ஷ்மியோட நிழல கூட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். அப்பா என்ன இப்படி வெயில் அடிக்குது? ச்சே, காலு தரையில வைக்க முடியலையே. இந்த வெயிலால ஒரே ஒரு பிரயோஜனம் தான், துணி காய போடுறது. சக்தி சக்தி என்ன மொட்டை மாடியில படுத்திருக்கா? ஏய் சக்தி 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 என்ன இங்க படுத்துட்டு இருக்க மொட்டை மாடியில? சக்தி 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 எந்திரிப்பா. சக்தி எழுந்துரு. சக்தி என்ன நீ மொட்டை மாடியில படுத்திருக்க? சக்தி ஐயோ சக்தி சக்தி எழுந்துரு. ஐயோ என்ன இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? ஐயோ நெருப்பு புடவை, அது லக்ஷ்மி புடவையாச்சே. சக்தி புடவை எரியுது. ஐயோ நெருப்பு. ஐயோ புடவை எப்படி எரிஞ்சது? இந்த புடவை தானே லக்ஷ்மி காணோன்னு தேடிட்டு இருந்தா. இது எப்படி இங்க எரியுது? ஐயோ இவன் ஏன் இங்க படுத்துட்டு இருக்கா? என்ன இது? சக்தி ஏ சக்தி சக்தி நீ ஏன் இங்க படுத்துட்டு இருக்க? சக்தி ஏ சக்தி. அத்தை மாமா லக்ஷ்மி. ஐயோ யாராவது வாங்கல. அத்தை அத்தை மாமா மாமா அத்தை மாமா அம்மா அம்மா லக்ஷ்மி 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 அத்தை மாமா என்னாச்சு? வாங்க அத்தை. அம்மா லக்ஷ்மி வா. அத்தை என்னம்மா? சக்தி சக்தி மேல பேச்சு முச்சலாம படுத்து கிடக்குறான். ஐயோ எவ்வளவு எழுப்பி எந்திரிச்சு பண்ணிக்கிறான். என்னன்னு தெரியல. என்ன தெரியலையே. சக்தி மேல பேச்சு முச்சலாம படுத்து கிடக்குறான். வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க முதல்ல போங்க சம்பந்தி. வாங்க சீக்கிரம் வாங்க. அத்தை என்ன அத்தை இது? வா போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க வாங்க மாமா. அத்தை பாருங்க. அம்மா எப்படி படுத்து கிடக்குறான் பாருங்க. சக்தி தம்பி சக்தி தம்பி சக்தி எந்திரிக்க மாட்டேங்க. சக்தி எழுந்துடா. சக்தி எழுந்துடா. எழுந்து படுத்து கிடக்கா. சக்தி 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 எழுந்துடா. சக்தி சக்தி எந்திரா. சக்தி ஏன்டா இங்க வந்து படுத்திட்டு இருக்க? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? சக்தி இங்கேயே வந்து படுத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்ன சக்தி, ரூம்ல தானே படுத்துட்டு இருந்த, இங்கேயே வந்து படுத்துட்டு இருக்க?
ஏன்டா இப்படி பித்து முடிச்ச மாதிரி இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. தம்பி, இதெல்லாம் அந்த பேயோட வேலை தானே சொல்லுங்க தம்பி. இல்ல, இதெல்லாம் அனுவோட வேலை தான். அனுவோட வேலையா? என்ன சொல்ற நீ? அனுவை என்னால மறக்க முடியல. அவளோட நினைப்பு என் மனசுக்குள்ள இருந்து கொள்ளுது. அவ போன இடத்துக்கு நானும் போகணும்னு எனக்கு நினைக்க தோணுது. நான் அனு மேல வச்சிருந்த காதல், பாசம், அந்த புனிதமான உறவு என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கொல்லுது. என் இதயத்துக்குள்ள துடிப்பா நின்று துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளை மறக்க முடியல. அடடடடடடடா. அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாவனு காத்துக்கிட்டு இருந்தவன், லட்சுமி அடைய தவ இருந்தவன் என்ன நடிப்பு நடிக்கிறான்டா. எப்பா பரவாயில்ல பரவாயில்ல, என்னை விட நல்லா தான் நடிக்கிறான். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கே தெரியல. அனுவோட நினப்புல இருந்ததுனால தூக்கம் வரல. மாடிக்கு வந்து என் மனசுக்குள்ள இருந்த வேதனையில அனுவை நினைச்சு நினைச்சு அழுத. அதுக்கப்புறம் நான் காலையில டயர்டாயி அசந்து தூங்கிட்டேன். அனு விதி அவளவும் கூட வாழ விடாம அழைச்சிட்டு போயிடுச்சு. அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ சந்தோஷமா இருக்கணும்பா. இவ்வளோ நாள் வாழ்ந்த அனுவை தம்பியால மறக்க முடியல சம்பந்தி. மறக்கணும்னா தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல. கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. மத்தவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். அனு வாழ்ந்த இதயத்துல என்னால வேற யாரையும் சத்தியமா நினைச்சு பார்க்க முடியல. தம்பி, வெற்றி தம்பியை இழந்துட்டு லட்சுமி அதைத்தான் சொல்றா. நீங்க அனுவை இழந்துட்டு இதையத்தான் சொல்றீங்க. உங்க 2 பேருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. வீட்டுல இருக்கிற மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னையும் லக்ஷ்மியும் சேர்த்து வைக்கணும். சக்தி, நீ ஃபீல் பண்ணாத. எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. அனுவோட நினைப்பால உன்னைய அழிச்சுக்கிட்டா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அனுவோட நினைப்புல இருந்து நீ வெளியில வந்துதான் ஆகணும். யாருக்கு என்ன பாவம் செஞ்சு முன்னே தெரியல. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பமா அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. டேய் சக்தி, நாங்களாம் உன் கூட இருக்கிறேன்டா. எங்களை எல்லாம் நினைச்சு பாடுற. வயசான காலத்துல எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? நீங்க படுற வேதனையை பார்க்கவா நாங்க உயிரோட இருக்கோம். அத்தை அழாதீங்க அத்தை. சக்தி இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். இத பாரு சக்தி, நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும், புரியுதா? லக்ஷ்மி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நீ ரிஷி வாங்கி கொடுத்த புடவை காணோம்னு தேடினல்ல? ஆமாக்கா. அந்த 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 புடவை அங்க எரிச்சிட்டு இருந்தது. வா, பாரு லக்ஷ்மி, இது இது இதுதானே ரிஷி உனக்கு வாங்கி கொடுத்த புடவை. இது எப்படி இங்க எரிஞ்சிட்டு இருந்தது? யார் எரிச்சது?
சக்தி நீ இங்க தானே இருந்த? இது எப்படி இங்க வந்தது? சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். யாரு? நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லிடுறேன். இதோ நிக்கிறாளே இந்த யாழினி பேய் தான். இது பாருமா, மறுபடியும் உன் வாயை திறந்து அவ்வளவுதான். பேய் பிசாசுன்னு ஆரம்பிக்காத சொல்லிட்டேன். எப்ப பாரு பேய் பேய் பேய்னு எங்க பேய் இருக்கீங்க? அக்கா, இந்த புடவை எரிஞ்சதா சொன்னீங்களே, யானி என் கூட தான்க்கா இருந்தா. இப்பதான் என் கூட வந்துட்டு இருக்கா. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோட வேலை, என்ன நோக்கத்தோட இதை பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. கண்டுபிடிக்கிறேன்.